எல்லாருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் வினோத். நீங்கள் எந்த சைட்டில் இருக்குன்னா சென்னை அனகாபுரம் சைட்டில் இருக்கோம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தார். செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாட்டு. அவர் வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கிச்சனு, டிவி யூனிட்டு, ப்ரையர் ஹாலு இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒர்க்கு இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஒர்க்கு எப்படி வந்திருக்குன்னு வாங்க காட்டுறேன். இதுதாங்க ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா ப்ரையர் ஹாலு. இதை படத்துக்காக வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக வந்து ஒரு 1 வாட்டில் ஸ்பாட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பாட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சத்துக்காக 2 பக்கம் சைடில் வந்து ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் ஒன்று வச்சு நம்ம ஸ்டாண்ட் வச்ச மாதிரி ட்ராயர் ஒன்று பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியா பாருங்கள். இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியாவில் ஒரு ப்ரொஃபைலில் நம்ம பண்ணியிருக்கோம். சிம்பிள் நீட்டாக அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கு அவர் கேட்டதுக்காக ஒரு டைமண்ட் பேட்டர்னில் சிம்பிள் நீட்டாக கொடுத்தாச்சு. இது வந்து டைனிங் யூனிட்டாகவும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் ஐனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று பண்ணியிருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சாரி ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பாருங்கள். இந்த டிவி யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் நம்ம வார்ம் லைட்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்துடும். அதனால் ஃபுல் அண்ட் நீட்டி மட்டும் ப்ரொஃபைல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் கேட்குற மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் கீழே வர மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே 4 ப்ளக் பண்ணி சாக்கெட்டு சுவிட்சஸ் எல்லாமே நம்ம ஒரு பண்ணி கொடுத்தாச்சுங்க. ப்ரொஃபைல் லைட்டு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து 4 22 வாட்ஸு பேனல் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். அது போதாதுன்னுட்டு இது ஒரு மாடலாக எதனா ஒரு சிம்பிளாக நீட்டாக கேட்டதுனால ஃபுல் ஸ்கொயரில் வார்மில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னரில் வந்து ஒரு ஒயிட்டில் டபுள் எல்லோ ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா காட்டு போடுறாங்க. காட்டுக்கு மேலே வந்து ஒரு டிவி 32 இன்ச்சஸ் 43 டிவி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்டு ஃப்ளூட்டட் பேனல் ஒன்று பண்ணியிருக்காங்க. டிவிக்கு சாக்கெட் சுவிட்சஸ்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். ஃபேனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்னர் 4 ஸ்பாட் லைட் மட்டும் நம்ம வச்சு கொடுத்துருவோம். இதுக்கு எதுவும் ப்ரொஃபைல் மட்டும் வேண்டாம், இது நார்மலாக இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்டு போகிற மாதிரி வரும். இங்கே பீரோ வச்சு ஒரு பெட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஸ்டடி டேபிளுக்காக இந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லேயும் வந்து ப்ரொஃபைல் எதுவும் வேணாம் போதும் அப்படின்ட்டாங்க. சிம்பிளாக நீட்டாக இதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து கிச்சனை பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் சைடு மட்டும்தான் லேஃப்ட் வந்தது. அல்பா பில்டர் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சைடு மட்டும் லேஃப்ட் இருந்தனால இன்னொரு சைடு அவங்க உடனே வந்து எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அதை ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் லைட் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் ஸ்டோரேஜ் இடம் கிடையாது. ஏன்னா 3 பக்கம் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால் தான், இதில் அக்குவா மாட்டிடுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் லைட்டு போட்டாலும் இடிக்கும். அதனால் ப்ரொஃபைலே கேட்டதுனால சீலிங் இந்த உட்டு பேனலில் பண்ணியிருக்கோம். இந்த உட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ப்ரொஃபைல் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரேக் வர இடத்துல வந்து வார்மில் அப்படி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு டியூப்லைட் 2 ஃபீட் லைட் ஒன்று இந்த வாலில் வச்சுருக்கோம். போதும் அப்படின்ட்டாங்க. சப்போஸ் இதுக்கப்புறம் அதிகமாக கிச்சனில் ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சீலிங்லேயே ஒரு டபுள் லேயர் மாரி நம்ம ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.